உங்கள் மனசுல இருக்கக்கூடிய அதே துக்கம் தான் எங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அதே துக்கத்தை பகிர்ந்துகிட்டு தான் பிரதமர் ஐயா இங்க இன்னைக்கு வர சொல்லி எனக்கு உத்தரவு போட்டார். மக்களுக்கோசம் அவர் பாடுபட்டது, அவர் வீட்டுக்கு வந்தவங்க ஒருத்தருக்கு கூட சாப்பாடு போடாம அனுப்பினது இல்லைன்றது இன்னைக்கு நம்ம திருப்பி சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அவர் மனம் ரொம்ப இழகின மனம், கஷ்டத்தை பார்க்க முடியாத மனம். அதனால தன்னோட இருக்கிறவங்க எல்லாரும் கூட தனக்கு கிடைக்கிற அதே வசதிகள் அவங்களுக்கும் கிடைக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணவர். உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான சாப்பாடு, இன்னொருக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு வேற விதமான சாப்பாடுன்ற அந்த பாகுபாடு இல்லாம எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, எல்லார் கஷ்டமும் நம்ம உணர்ந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனித நேயத்தோட இருந்த ஒரு அரசியல்வாதி. இந்த நேரத்தில் வெயிலையும் மழையும் கருத்தா கொள்ளாம கோடான கோடி கேப்டன் அவர்களுடைய ஃபாலோவர்ஸ் தொண்டர்கள் வந்திருக்காங்க. எத்தனை கஷ்டமானாலும் அவரை ஒரு முறை, கடைசி முறையாக அவரை ஒரு பார்வை பார்த்து விட்டு போகணும்னு வந்திருக்காங்க. 2011 மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்கு, கூட்டணி அமைப்பதற்கு நல்லாதரவு தந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தார் என்பதனை நான் இன்றைக்கு நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் அவர்கள் மறைந்த செய்தி கேட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உடனடி ட்விட்டரில் அவர் மெசேஜ் போடுறத தவிர உடனடியாக நீ கிளம்பி போகணும், மத்திய அரசின் சார்பா அந்த குடும்பத்தை சந்திக்கணும், அவங்க தொண்டர்கள் எல்லாரையும் சந்திக்கணும், இந்த துக்கத்தில் நம்மளும் பங்கேற்கணும், அங்கேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கிளியராக ஒரு கைடன்ஸ் கொடுத்தாங்க. அதனால உடனே கிளம்பி வந்து இந்த மனசுக்கு ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறேன். பிரதமர் ஐயா சார்பில் ஒரு மலர் சமர்ப்பித்தேன். ஆனால் கேப்டன் அவர்களுடைய மக்களுக்கோசம் அவர் பாடுபட்டது, அவர் வீட்டுக்கு வந்தவங்க ஒருத்தருக்கு கூட சாப்பாடு போடாம அனுப்பினது இல்லைன்றது இன்னைக்கு நம்ம திருப்பி சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அவர் மனம் ரொம்ப இழகின மனம், கஷ்டத்தை பார்க்க முடியாத மனம். அதனால தன்னோட இருக்கிறவங்க எல்லாரும் கூட தனக்கு கிடைக்கிற அதே வசதிகள் அவங்களுக்கும் கிடைக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணவர். பல முறை அவரோட இன்டர்வியூல நானே பார்த்திருக்கேன். என்னோட டீம்ல வேலை பண்றவங்க எல்லாருக்கும் எனக்கு கிடைக்கிற அதே வசதிகள் கிடைக்கணும்ன்றதுனால நான் ஒரு சிஸ்டம் ஆரம்பிச்சேன். நான் சாப்பிட்றதான் அவங்களும் சாப்பிடுவாங்க, அவங்க சாப்பிட்றதான் நானும் சாப்பிடுவேன், இதுல பாகுபாடு வேறுபாடு ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப எடுத்து சொன்னார். அதனால ஒரு ஒரு புதிய பழக்கமே உருவாயிருக்கு. இல்லைன்னா உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான சாப்பாடு, இன்னொருக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு வேற விதமான சாப்பாடுன்ற அந்த பாகுபாடு இல்லாம எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, எல்லார் கஷ்டமும் நம்ம உணர்ந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனித நேயத்தோட இருந்த ஒரு அரசியல்வாதி. அரசியல்ல இந்த மாதிரி மனித நேயத்தை டெய்லி அவருடைய வாழ்க்கை முறையாக கொண்ட ஒரு அரசியல் தலைவரை நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு குணம் இருந்த ஒரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை. அந்த துக்கத்தை எடுத்து சொல்லவும் வர்ணிக்கிறதுக்கும் வார்த்தை இல்லை. அதனால நான் பிரேமலதா அம்மா கிட்ட நான் சொல்ல முயற்சி பண்ணது கூட, நான் இதை எப்படி வெளிக்காட்டுறது எனக்கு தெரியலைங்க அப்படின்னு தான் எடுத்து சொன்னேன். இந்த நேரத்தில் வெயிலையும் மழையும் கருத்தா கொள்ளாம கோடான கோடி கேப்டன் அவர்களுடைய ஃபாலோவர்ஸ் தொண்டர்கள் வந்திருக்காங்க. எத்தனை கஷ்டமானாலும் அவரை ஒரு முறை, கடைசி முறையாக அவரை ஒரு பார்வை பார்த்து விட்டு போகணும்னு வந்திருக்காங்க. அப்பேற்பட்ட தொண்டர் அனைவருக்கும் என்னுடைய துக்கத்தை தெரிவிச்சுக்க விரும்புறேன். உங்கள் மனசுல இருக்கக்கூடிய அதே துக்கம் தான் எங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அதே துக்கத்தை பகிர்ந்துகிட்டு தான் பிரதமர் ஐயா இங்க இன்னைக்கு வர சொல்லி எனக்கு உத்தரவு போட்டார். இந்த மாதிரி ஒரு மனித நேயத்தோடு இருக்கக்கூடிய, தன் பணத்தால் மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல
தலைவரை நம்ம இழந்துட்டோம். இன்னைக்கு இந்த துக்கத்தை எடுத்து சொல்றது கூட வார்த்தைகள் சரி போகாது. அதனால அவர் குடும்பத்தாருக்கும், பர்டிகுலர்லி சுதீஷ் அவர்களுக்கும், கேப்டன் அவருடைய 2 குமாரர்களுக்கும், பிரேமலதா அம்மாவுக்கு திருப்பி என்னுடைய ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொண்டர்கள் அனைவருக்கும் கூட இப்பேற்பட்ட தலைவரை இழந்துட்டோன்ற அந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க வந்திருக்கக்கூடிய மீடியா அவர்களுக்கு கூட ஒரு நல்ல தலைவரை இழந்துட்டோங்கிறத மனம் உணர்ந்து இன்னைக்கு ஊடகங்கள் எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றன. அது முக்கியமாக மக்களுக்கு அந்த தகவல் போய் சேரணும். இன்னைக்கு தேதிக்கு இந்த மாதிரி அரசியல் ஒரு மனிதநேயத்தோடு இருந்த தலைவர் இருந்தாரா அப்படிங்கிற விஷயம் கூட நம்ம மனசில் இருக்கணும். நன்றி. தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் விஜயகாந்தனுடைய மறைவு தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் மிகவும் ஆழ்ந்த வருத்தத்தில் இன்றைக்கு நாம் இருக்கின்றோம். சிறந்த திரைப்பட நடிகர், அனைவராலும் அன்போடு அண்ணன் அவர்களை அணுகின்ற பொழுது அன்பாகவும் நேசமாகவும் பாசமாகவும் அவர்களுக்குரிய மரியாதையோடு பழகக்கூடியவர் அன்புக்குரிய அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். சிறந்த நடிகரோடு மட்டுமல்லாமல் திரைப்பட கலைஞர்களுக்கு உதவி புரிவதிலும், ஏழை எளிய மக்களுக்கு உதவி புரிவதிலும், நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து அந்த சங்கம் இடர்பாட்டிலிருந்து மீண்டெழுவதற்கு உதவி செய்தவரும், அரசியலில் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து மக்களுடைய நன்மதிப்பையும் தொண்டருடைய ஆதரவையும் பெற்று தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் என்ற நிலைக்கு உயர்ந்தவர். பல்வேறு புகழுக்கு அவர் உரியவர். 150 திரைப்படங்களில் அவர் நடித்து தன்னுடைய நடிப்பாற்றல் மூலம் அனைத்து தரப்பட்ட மக்களையும் கவர்ந்தவர். எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரியது இழப்பாகும். மாண்புமிகு அம்மா அவர்கள் 2011 மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்கு, கூட்டணி அமைப்பதற்கு நல்லாதரவு தந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தார் என்பதனை நான் இன்றைக்கு நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த கூட்டணி ஏற்படுவதற்கு அன்னியார் அவர்கள், சுதீஷ் அவர்கள், அண்ணன் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள் என்பதனை என்னாலும் எங்களால் மறக்க முடியாது. அண்ணன் அவர்களை இழந்து வாடுகிற அண்ணன் அவர்கள் நல்ல முறையில் அது இறுதி காலம் வரை பார்த்து கொண்டு பாதுகாத்து வந்த அன்னியார் அவர்களுக்கும் அண்ணனுடைய குமாரர்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணனுடைய ஆன்மா இறைவனுடைய திருவடி நிழலில் அமைதி கொள்வதற்கு இறைவன் அனைத்து நிலைகளிலும் துணை புரிய வேண்டும் என்று இறைவனை வேண்டி எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு துக்ககரமான நேரத்தில் நம் அனைவரும் கூட தமிழகத்தினுடைய ஒரு அற்புதமான மனிதன், ஏழைகளுடைய பங்காளராக இருந்து தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி வாழ வேண்டும் என்று அனைவருக்கும் காட்டிவிட்டு அவருடைய ஆன்மா இன்று ஆண்டவனுடைய நிழலிலே இளைப்பாற சென்றிருக்கிறது. இந்த துக்ககரமான நேரத்தில் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் நம்மளோடு இல்லை என்பதை நம்முடைய மனம் ஏற்க மறுக்கிறது. ஒரு சாதாரண குடும்பத்தில் சாதாரண மனிதனாக பிறந்து தென்னிந்திய சினிமாவிலே கோலோச்சி அரசியல் உலகத்தில் தமிழகத்தில் 2 ஆளுமைகள் இருக்கும் பொழுது
மக்கள் மூன்றாவதாக ஒரு தலைவருக்கு தன்னுடைய அன்பையும் அரவணைப்பையும் கொடுப்பார்கள் என்பதை நமக்கெல்லாம் காட்டி ஒரு அற்புதமான அரசியல் தலைவராக இருந்து தமிழகத்திலே ஒரு புதிய அரசியலுக்கு முயற்சி எடுத்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய அன்பை முழுமையாக பெற்று 2014 தேர்தலில் மோடி ஐயா அவர்கள் நம்முடைய பிரதம மந்திரி வேட்பாளராக இருந்த பொழுது தன்னுடைய முழு ஆதரவையும் கொடுத்து பிரதமரோடு நின்றவர் நம்முடைய கேப்டன் ஐயா. அன்னைக்கு எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் பொன்னார் அவர்கள் கேப்டன் ஐயாவோடு இணைந்து நெருக்கமாக பணியாற்றி ஒரு அற்புதமான பிரதமர் வரும்பொழுது நானும் இருக்கின்றேன் என்று உணர்ச்சி ததும்ப 2014 தேர்தலிலே பாரத பிரதமருக்காக கடுமையாக உழைத்தவர் நம்முடைய கேப்டன் ஐயா. இன்று இந்த மீளா துயரத்தில் இருக்கக்கூடிய வேளையில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் நம்முடைய உள்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்களை இங்கே அனுப்பி வைத்திருக்கின்றார். நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் இங்கே வந்து கேப்டன் அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வெளிப்படுத்தி லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சார்பாக தன்னுடைய இரங்கல்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம், கேப்டனோடு இருக்கின்றோம். கேப்டன் அவர்கள் எங்கே இருந்தாலும் அவருடைய ஆன்மா தொடர்ந்து தமிழகத்தினுடைய அரசியலை வழிநடத்தும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தொண்டர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அம்மா அவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பது மட்டுமில்லாமல் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை எடுத்து வெற்றிகரமாக நடத்துவார்கள் என்கின்ற முழு நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. கேப்டன் அவர்களுடைய 2 மகன்களுக்கும் அண்ணன் சுதீஷ் அவர்களுக்கும் கட்சியினுடைய எல்லா நிர்வாகிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு கேப்டன் ஐயாவுடைய புகழ் என்றும் ஓங்கி இருக்கும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். என்றும் உங்களோடு இருப்போம். ஓம் சாந்தி. முத்தமிழறிஞர் கலைஞரால் புரட்சி கலைஞர் என்று அழைக்கப்பட்டவர், மக்கள் அனைவராலும் கேப்டன் என்று அன்புடன் அழைக்கப்படக்கூடிய நெஞ்சம் நிறைந்த அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தார் என்பது மிகுந்த வேதனையை, துயரத்தை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. கேப்டன் அவர்களுடன் சமகாலத்தில் சட்டமன்றத்திலே நானும் பணியாற்றியிருக்கின்றேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்று ஒரு கட்சியை நிறுவி அந்த கட்சி நிறுவப்பட்ட சில ஆண்டுகளுக்குள்ளாகவே சட்டமன்றத்திலே கால் பதித்து 2011 சட்டமன்ற தேர்தலிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் சிறப்பாக பணியாற்றிய அந்த காலத்திலே அவருடன் பயணித்தது நினைவலைகளிலே நின்று கொண்டிருக்கின்றது. அவ்வப்போது சபாநாயகர் அலுவலகத்திலே சட்டமன்றத்தினுடைய பல்வேறு குழு கூட்டங்கள் நடக்கும்போது மிக அன்பாக, மிக இணக்கமாக என்ன கருத்தை சொல்லலாம் என்பதை பற்றியெல்லாம் பகிர்ந்து கொண்ட நினைவலைகள் என் உள்ளத்தில் இன்னும் பதிந்திருக்கின்றது. திரைப்படத்துறையிலே மதுரையிலிருந்து வந்து மிகப்பெரிய சாதனையை புரிந்தவர். சாதனையாளர்களில் தலை சிறந்த சாதனையாளர் யார் என்றால், தன்னுடன் உழைக்கக்கூடியவர்களை, தனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்களை மட்டுமல்ல, தன்னிடம் உதவி கேட்கக்கூடியவர்களையும் யார் தூக்கி தன் நிலைக்கு உயர்த்துவதற்கு முயலுகிறாரோ அவர்தான் ஒரு தலை சிறந்த சாதனையாளர் என்று சொல்லலாம். அந்த அடிப்படையிலே நம்முடைய கேப்டன் அவர்கள் திரைப்பட பயிலகத்திலே பயின்று வந்த பலரை இயக்குநர்களாக உயர்த்தி சாதனை படைத்திருக்கின்றார். தனக்கென வாழாமல் பிறருக்காகவும் வாழ்ந்த ஒரு மிக சிறந்த ஆளுமையாக இருக்கின்றார்.
அவர் திரைப்படத்தில் நடித்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. பொதுக்கூட்ட மேடையிலே உரையாற்றி அதுவும் பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் அவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் என்ற செய்தியை அறிந்து நேற்றிலிருந்து சென்னை மக்கள் வெள்ளத்தால் மூழ்கி இருக்கின்றதென்றால் எந்த அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மக்கள் உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக, வாழும் சாட்சியமாக திகழ்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. சமூக நல்லிணக்கத்திற்கு மிக சிறப்பான பணியாற்றியவர். திரைத்துறை மற்றும் அரசியல் துறைகளில் கோலோச்சி கோடான கோடி தமிழர்களுடைய மனதில் ஆளுமை பெற்ற கேப்டன் அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள். அவருடைய ஆன்மா நற்கதி அடைய வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கின்றேன். 2013ஆம் ஆண்டு 14ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பிலே ஒரு கூட்டணியை அன்று மாநில தலைவராக இருந்து நான் முயன்ற போது அந்த கூட்டணிக்கு முதுகெலும்பாக நின்று பக்கபலமாக நின்றவர் கேப்டன் அவர்கள். 29 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த கேப்டன் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையில் எப்போதும் இதை தந்தாக வேண்டும், இதை செய்தாக வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்ததே கிடையாது. பதவி ஆசையற்று, பண ஆசையற்று தமிழக மக்கள் மீது அன்பு கொண்ட கேப்டன் அவர்கள் அவருடைய துணைவியார் அருமை சகோதரி பிரேமலதா அவர்கள் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த அத்தனை பேரும் தந்த ஒத்துழைப்பை ஒரு காலமும் மறக்க முடியாது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல் முறையாக பிரதமராக வர வேண்டும் என்று அவர் கொண்டிருந்த ஆசை அந்தந்த கூட்டணியின் மூலமாக நிறைவேறியது. மனிதநேயமிக்க அந்த மாபெரும் தலைவரை இது நாம் இழந்திருக்கின்றோம். அவருடைய ஆன்மா நற்கதி அடைய வேண்டும் என்று பிரார்த்திப்போம். அவருடைய குடும்பத்தாருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தைச் சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் இறைவன் மனபலத்தை கொடுக்க வேண்டும், மன சாந்தியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். கேப்டன் விஜயகாந்த் என்றால் அன்பு, பண்பு, மரியாதை, மனித நேயம், ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை தன்னுடைய இறுதி மூச்சு வரை அவர்களுடைய வருங்காலம் பெருக உழைத்த தலைவர். தமிழகத்தினுடைய மிகப்பெரிய கலைஞன். அரசியல் கட்சியினுடைய மிகுந்த மரியாதைக்குரிய தலைவராக தன்னுடைய கடின உழைப்பால் படிப்படியாக உயர்ந்து தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவருடைய ஸ்தானத்தை அடைந்த பெருமை அவர்களுக்கு உண்டு. மறைந்த மக்கள் தலைவர், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களோடு மிகுந்த மரியாதையோடும் அன்போடும் பழகியவர்கள். பல நேரங்களிலே அவர்களால் அன்பு பாராட்டப்பட்டவர். கேப்டன் அவர்களுடைய திருமணம் ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களது தலைமையிலே நடந்ததை நான் இந்த நேரத்திலே நினைவு கூற விரும்புகிறேன். 2016ஆம் ஆண்டு தமிழகத்தினுடைய 3வது அணியினுடைய தலைவராக கேப்டன் அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக நான் அந்த கூட்டணியில் செயல்பட்டதை பெருமையோடு இன்று நினைவு கூற விரும்புகிறேன். கூட்டணி கட்சி தலைவருக்கும்
கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் அவர் கொடுத்த மரியாதையும் அன்றைக்கு கொடுத்த ஆதரவும் மறக்க முடியாதது என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு நல்ல மனிதரை, ஒரு நல்ல கலைஞரை, ஒரு சிறந்த அரசியல் தலைவரை இன்றைக்கு தமிழகம் இழந்து நிற்கிறது. கேப்டன் அவர்களுக்கு துணையாக அவர்களது இறுதி மூச்சு வரை செயல்பட்ட இன்றைய தேமுதிகவினுடைய தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் திரு சுதீஷ் அவர்களுக்கும் கேப்டன் அவர்களது அன்பு மகன்களுக்கும் கேப்டன் அவர்களது கட்சியினுடைய மாவட்ட தலைவர்களுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மேலும் அந்த கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகளிலே இருப்பவர்களுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே இரங்கலை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, கேப்டன் அவர்களது ரசிகர்களை பொறுத்தவரையிலே கேப்டன் என்றால் அவர்களுக்கு கேப்டன் தான். மீளாத துயரிலே இருக்கின்ற அவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை இந்த நேரத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். உலக தமிழர்களுக்கு நன்கறிந்த நல்ல மனிதர், நல்ல கலைஞர், சிறந்த அரசியல் தலைவர். அவர்களுடைய மறைவு தமிழகத்தினுடைய கலைத்துறைக்கும் அரசியல் துறைக்கும் பேரிழப்பு. ஒரு நடிகராக தனக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளத்தை ஏற்படுத்தி கொண்டு அதனை ஒழுங்குபடுத்தி தமிழகத்தினுடைய மூலை முடுக்கெல்லாம் தனக்கென்று ஒரு கொடி, ரசிகர்கள் என்ற நிலையை ஏற்படுத்தி அதன் மூலம் உயர்ந்த பணிகளை, மக்கள் நலப்பணிகளை செய்து படிப்படியாக தன்னுடைய நடிப்பாலும் தன்னுடைய கடின உழைப்பாலும் மக்களுடைய நம்பிக்கையும் அன்பையும் பெற்று உயர்ந்து தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து அதன் அடிப்படையிலே கிராமம் முதல் நகரம் வரை இயக்கத்தை பலப்படுத்தி தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் என்ற ஸ்தானத்தை அடைந்த மிகப்பெரிய வரலாறு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு உண்டு. ஒரு சாதாரண மனிதர், எல்லோரிடமும் அன்பு செலுத்தி தன்னுடைய ஈகை குணத்தால் நட்புக்கு இலக்கணமாக செயல்பட்டு ஏழை மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று தன்னுடைய இறுதி மூச்சு வரை செயல்பட்டு தமிழகத்திற்கு துணை நின்ற தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். தமிழகத்தினுடைய 2016 தேர்தல்களிலே மூன்றாவது அணியை உருவாக்கி அந்த அணியிலே கேப்டன் தலைமையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்பட்டதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு நினைவு கூற விரும்புகிறேன். தன்னுடைய தலைவர் தொண்டர்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தாரோ அந்த அளவிற்கு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மரியாதை கொடுத்த தலைவராக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் செயல்பட்டார்கள். மத்தியிலும் சரி, மாநிலத்திலும் சரி, மூத்த தலைவர்களோடு மரியாதைக்குரியவராக தன்னுடைய இறுதி மூச்சு வரை பழகியவர். மறைந்த தலைவர், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களோடு மிகுந்த அன்பு கலந்த பாசத்தோடு
அவர்களுடைய இறுதி மூச்சு வரை பழகியவர். கேப்டன் அவர்களது திருமணத்தை ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களது தலைமையிலே அன்று நடந்ததை இன்று நான் நெகிழ்வோடு குறிப்பிட விரும்புகிறேன். ஒவ்வொரு வருடமும் தன்னுடைய உடல் நலன் நன்றாக இருந்தபோது ஐயா மூப்பனாருடைய நினைவு நாள் அன்று அவருடைய சமாதிக்கு வந்து மரியாதை செலுத்துவதை கேப்டன் அவர்கள் வழக்கமாக வைத்திருந்ததை இங்கே பெருமையோடு கூற விரும்புகிறேன். ஒரு சிறந்த கலைஞர், உயர்ந்த அரசியல்வாதி, இவைகளை தாண்டி ஒரு நல்ல மனிதர், மனித நேயர் இன்று தமிழக மக்களை விட்டு மறைந்து விட்டார் என்பது மிகுந்த வருத்தத்திற்கும் சோகத்திற்கும் தமிழக மக்களையும் உலக தமிழர்களையும் உள்ளாக்கி இருக்கிறது. கேப்டன் அவர்களது வாழ்விலே அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய உயர்விலே ரசிகர்களோடு காரணமாக இருந்த தேமுதிகவினுடைய இன்றைய தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும், நம்முடைய மரியாதைக்குரிய திரு சுதீஷ் அவர்களுக்கும், கேப்டன் அவர்களது அன்பு மகன்களுக்கும், அவர்களது இயக்கத்தை சார்ந்த மரியாதைக்குரிய மூத்த முன்னணி தலைவர்களுக்கும், மாவட்ட தலைவர்களுக்கும், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே இந்த துயரமான நேரத்திலே ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். சினிமா துறைக்கு இழப்பு, அரசியலுக்கு இழப்பு, மொத்தத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு பெரிய இழப்பு என்று நான் நினைக்கிறேன். அவர் ஒரு குழந்தை போன்ற ஒரு மனம் உள்ளவர். என்னை பார்க்கிற பொழுதெல்லாம் அண்ணா அண்ணா என்று அன்புடன் அழைப்பார். 2014 தேர்தலில் தேமுதிகவும் இந்திய ஜனநாயக கட்சியும் ஒரே அணியிலிருந்து தோழமைகள் கட்சிகளாக போட்டியிட்டோம். அப்பொழுது நான் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டேன். எனக்காக வாக்குகள் சேகரிப்பதற்காக பல இடங்களில் வந்து எனக்கு வாக்குகள் சேகரிக்க பிரச்சாரம் செய்தார். அதையெல்லாம் பார்க்கிற பொழுது அத்தகைய பெருமைக்குரிய ஒரு பெருமகனார் என்று இல்லை. அந்த பிரச்சாரத்தின் போது ஒரு வேட்பாளர் என்ற முறையில் நின்று கொண்டிருப்பேன். அவர் பேசுவார். ஆனால் உடனே என்னை திரும்பி பார்ப்பார். அண்ணா, நான் பேசுகிறேன், நீங்கள் நிற்கக்கூடாது, நீங்கள் நின்றால் என் கால் வலிக்கும் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு மனிதாமானி அவர். அதே போல் ஒரு மனிதனுடைய தன்மை, குணம், அதே போல் நேசம் எதை வைத்து தெரியும் என்றால், வாழுகிற காலத்தில் ஒரு பகுதியாக இருந்தாலும் மறைந்த அந்த நேரத்தில் அந்த பெருமகனாருக்கு எப்படி மக்கள் சாரையாக வந்து அஞ்சலி செலுத்துகிறாரோ அதுவும் ஒரு குறியீடாகும். அந்த வகையிலே இன்று சென்னை குலுங்குகிற அளவில் மக்கள் இன்று கண்ணீரோடு வந்து அஞ்சலி செலுத்தி செல்கிறார்கள். ஆகவே இந்த சூழ்நிலையில் நான் அவரோடு இருந்து பலகாலம் இருந்து நட்போடு இருந்து அரசியலில் செயல்பட இருக்கிற அந்த வாய்ப்பை இழந்து அதற்கு மாறாக இன்றைக்கு நான் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிற நிலைக்கு வந்திருப்பதை பார்த்து என்னால் ஜீரணிக்க முடியவில்லை.
அவரை இழந்து வாழும் என் சகோதரி அவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் இருக்கிறான். இறை நம்பிக்கை உள்ளவர் அவர்கள். உங்கள் குடும்பம் இறை நம்பிக்கை உள்ளது. எல்லாம் இறைவன் உங்களுக்கு வழிகாட்டுவான் என்று கூறி, இது ஒரு சொல்லொன்னா துயரம் என்பதையும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளுகிறேன். ஆக இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடாது, நடந்துவிட்டது. காலன் கொடியவன் என்று தான் நான் சொல்ல வேண்டும். நன்றி. மரியாதைக்குரிய கேப்டன் அவர்கள் நம்மோடு இன்றைக்கு இல்லாமல் இருப்பது குடும்பத்திலே சொந்த அண்ணனை இழந்தது போல அந்த உணர்வை நமக்கு கொடுக்கிறது. குறிப்பாக மொத்த தமிழர்களும் அவர் மீது பாசம் கொண்டிருந்தாலும் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற மக்கள் கொஞ்சம் அதிகமாகவே பாசம் கொண்டிருந்தார்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை நாம் இழந்திருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு உலகளாவிய பல பட்டங்கள் கொடுக்கப்படலாம். ஆனால் நல்ல மனிதர் என்ற பட்டம் மக்கள் தான் கொடுக்க வேண்டும். அவருடைய அரசியலிலே எதிர்நிலையிலே இருந்தவர்களும் திரைத்துறையிலே எதிர்நிலையிலே இருந்தவர்களும் கூட மரியாதையோடு மதிப்போடு கேப்டன் அவர்கள் மிகவும் நல்ல மனிதர் என்று சொல்லுகிற அந்த பட்டத்தை கேப்டன் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே பெற்றிருந்தார். மொத்த தமிழர்களும் பாச வைத்திருந்த ஒரு நல்ல மனிதரை இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறோம். ஒரு நல்ல மனிதனுக்கு அடையாளம் பக்கத்தில் இருப்பவர்கள் பசியோடு இருக்கும் பொழுது உண்ணுவதற்கு மனம் வராததுதான். அப்படி கேப்டன் அவர்கள் யாராக இருந்தாலும் பசியோடு இருக்கக்கூடாது என்பதிலே குறியாக இருந்தவர். அனைவரையும் சமமாக பார்த்தவர். அவருடைய அரசியல் பயணத்திலே எவ்வளவு பரபரப்பாக வந்தார் என்பது எல்லோருக்குமே தெரியும். அவருடைய உடல் நிலையும் சில மாறுபட்ட கருத்துக்களும் இல்லாமல் இருந்திருந்தால் தமிழகத்தினுடைய அரசியலிலே ஒரு மாற்று சக்தியாக வந்திருப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதிலே எந்த ஐயப்பாடும் அல்ல. இது நான் மட்டுமல்ல, அனைவரும் கொண்டிருக்கிற கருத்தாக பார்க்கப்படுகிறது. அப்படி அனைத்து மக்களும் பாசத்தோடு அன்போடு அவர் மீது வைத்திருந்த அந்த மரியாதையை இன்றைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மொத்த தமிழகமும் இன்றைக்கு அவரை இழந்து வேதனையிலே இருக்கிறது என்பதை நாம் 2 நாட்களாக உணர முடிகின்றது. தேமுதிகவினுடைய எந்த கோரிக்கையும் இல்லாமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக முழு அரசு மரியாதையோடு கேப்டன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படும் என்று அறிவித்ததை வரவேற்கின்றோம். அதேபோல இன்றைக்கு இவ்வளவு ஒரு நல்ல மனிதரை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தாருக்கும் தேமுதிகவினுடைய அனைத்து தம்பிமார்களுக்கும் அவர் மீது பாசம் கொண்டிருக்கிற அனைத்து தமிழர்களுக்கும் இந்த நேரத்திலே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக எங்களுடைய அனுதாபத்தையும் ஆறுதலையும் இரங்கல்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். மற்ற நடிகர்களுடைய ரசிகர்களாலும் மதிக்கப்பட்டவர். உதவி என்று கேட்டு வந்தவர்களுக்கு யாரென்று கூட விசாரிக்காமல் உதவிகளை செய்து கொண்டிருந்தவர் மரியாதைக்குரிய கேப்டன் அவர்கள். அனைவரையும் குடும்ப உறுப்பினர்கள் போல அரவணைத்து
பாசத்தோடு பழகியவர். அவரை பொறுத்தவரைக்கும் மனிதனுக்கு எது எப்படி இருந்தாலும் பசியோடு மட்டும் யாரும் இருந்துவிடக் கூடாது என்பதிலே குறிக்கோளாக ஒரு லட்சியமாக கொண்டிருந்தவர். அனைத்து மக்களையும் சரிசமமாக நினைத்தவர். யாரையும் வித்தியாசம் பார்க்காமல் வாழ்ந்தவர். அதனால்தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மாற்று கொள்கை கொண்டவர்களும் மாற்று எண்ணம் கொண்டவர்களும் தொழில் ரீதியாக எதிரிலே இருந்தவர்களும் கூட மரியாதையோடு அவருடைய மனிதாபிமானத்தை நினைத்து பார்த்து உருகுகிறார்கள். தமிழகத்தினுடைய முதலமைச்சரிலிருந்து பிரதமர் வரை அத்தனை பேரோடும் அந்த நெருக்கத்தை காட்டியவர். அரசியல் நிலைப்பாடுகளை எல்லாம் முன்னிறுத்தாமல் மனிதன் என்ற எண்ணத்தோடு சிறப்பாக அனைவரையும் பாவித்து வாழ்ந்தவர். ஒரு மனிதனுக்கு என்ன பட்டம் வேண்டுமானாலும் கிடைக்கலாம். ஆனால் எல்லா பட்டத்தையும் விட நல்ல மனிதர் என்ற பட்டம்தான் கிடைப்பதற்கரிய பட்டமாக இருக்கும். அப்படி அனைவராலும் நல்ல மனிதர் என்று பாராட்டப்படுகின்ற கேப்டன் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இல்லை என்பது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அரசியலிலே தேர்தலிலே கூட்டணியிலே இருந்த பொழுது அவர் என்னை பார்க்கும் போதெல்லாம் தன்னுடைய சொந்த தம்பி போல அரவணைத்துக் கொண்டதை நான் நினைத்து பார்க்கின்றேன். 2014 நாடாளுமன்ற தேர்தலிலே பொள்ளாச்சி நாடாளுமன்றத்திலே எனக்காக பிரச்சாரத்திற்கு வந்த பொழுது, உடுமலைப்பேட்டையிலே பேசிக் கொண்டிருந்த பொழுது, வாகனத்துக்குள்ளே அமர்ந்திருந்த பொழுது என் கையை பிடித்து என் விரலை வைத்து அவருடைய கழுத்தை அழுத்தி பார்க்க சொன்னார். நான் அவருடைய கழுத்தை அழுத்தி பார்த்த பொழுது என் விரல் முழுவதும் கழுத்துக்குள்ளே சென்றது. இதுதான் என்னுடைய நிலைமை என்று எந்த விதமான நினைப்பும் இல்லாமல் வித்தியாசம் இல்லாமல் எதை வேண்டுமானாலும் பாசத்தோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு மனிதனாக இருந்தார். அப்போது கூட எனக்கு ஞாபகம் இருக்கிறது, பிரச்சாரம் முடிந்தவுடன் வாகனத்தில் நான் இறங்கிய பொழுது, இல்லை இல்லை, நீ என்னோடு 2 கிலோமீட்டர் தூரமாவது அப்படியே வாகனத்திலே வர வேண்டும் என்று என்னை அழைத்து சென்றார். இப்படி அனைவருடைய பாசத்திற்கும் பண்பிற்கும் மரியாதைக்கும் உரியவராக கேப்டன் அவர்கள் கடைசி வரை வாழ்ந்தார். அவர் நியாயமாக பாசத்தோடு இருந்த காரணத்தினால் கொஞ்சம் கோபமும் ரோசமும் அதிகம் என்பது எல்லோருக்குமே தெரியும். அரசியலிலே அது கூட அவருக்கு தடங்களாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு யதார்த்தவாதி, ஒரு நல்ல மனிதர், மொத்த தமிழர்கள் மீதும் பாசம் கொண்டவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை நாம் இழந்திருக்கிறோம். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் ஆறுதலையும் தலைவர் கேப்டன் அவர்களுடைய குடும்பத்திற்கும் தேமுதிகவினுடைய அத்துணை தம்பிகளுக்கும் அவர் மீது பாசம் கொண்டிருக்கிற அத்துணை தமிழர்களுக்கும் இந்த நேரத்திலே தெரிவிக்கின்றேன். கேப்டன் விஜயகாந்த் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தமிழர்கள் வாழ்கின்ற பல்வேறு நாடுகளில் இந்த திரைக்கலைஞனுக்கு ஏழை எளிய மக்களின் உள்ளம் கவர்ந்த ஒரு மாபெரும் மனிதநேய மாந்தநேய பற்றாளர் அவர்களுக்கு உலக தமிழர்கள் ஒன்று கூடி தங்கள் வீர வணக்கத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவை தொடங்கி மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வந்த தருணத்தில் நான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளராக இருந்து அரசியல் ரீதியாக பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களை கேப்டன் அவரோடு நான் தேர்தல் களங்களில் மேடைகளிலே
முரண்பட்டு பேசியிருக்கிறேன். ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்று சட்டப்பேரவைக்கு வந்தபோது நான் அரசியல் ரீதியாக வைத்த அத்தனை கடுமையான விமர்சனங்களையும் புறந்தள்ளி நான் அமர்ந்திருந்த இருக்கைக்கும் அருகில் வந்து அமர்ந்து சட்டப்பேரவையினுடைய நடவடிக்கைகளையும் குறிப்புகளையும் என்னிடத்திலே ஆவலோடு கேட்டு என்னோடு அளவாலிய அந்த தருணங்கள் உண்மையிலேயே என் கண்களில் நீர் சொரிகின்றது. வாழ்ந்த காலத்தில் பல்லாயிரக்கணக்கான கலைஞர்களையும் தன் தொண்டர்களையும் தன் அன்பால் தன் பாசத்தால் தன்னுடைய நடிப்பு திறமையினால் தன் பக்கம் ஈர்த்த ஒரு மகத்தான கலைஞன் கேப்டன் விஜயகாந்த். அவர் இன்றைக்கு நம்மோடு இல்லை. அவரை பிரிந்து வாடுகின்ற அவருடைய துணைவியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் 2 மகன்களுக்கும் அருமை நண்பர் சுதீஷ் உள்ளிட்ட குடும்பத்தாருக்கும் அவரை பிரிந்து இன்றைக்கு கண்ணீர் கடலிலே தமிழ்நாடு முழுவதும் இருந்து திரண்டு வந்து அவருக்கான இறுதி மரியாதையை செய்து கொண்டிருக்கிற லட்சோபலட்ச தேமுதிகவினுடைய தொண்டர்களுக்கும் எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறேன். விஜயகாந்த் என்கிற புரட்சி நடிகன், புரட்சி கலைஞன் அரசியல் கலைத்திலும் குறிப்பிட்ட காலத்தில் ஒரு மாபெரும் புரட்சியை செய்து தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக திகழ்ந்த அந்த மாமனிதருக்கு எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக உழைப்பால் உயர்ந்த அந்த தலைவனுக்கு எங்கள் வீர வணக்கத்தை பதிவு செய்கிறோம். லட்சக்கணக்கான மக்களின் மனங்களை கொள்ளை கொண்ட ஒரு மகத்தான மாமனிதன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இன்றைக்கு அவர் நம்மோடு இல்லை. அவரை இழந்து தாங்குண்ணா துயரத்தில் இருக்கும் அவருடைய துணையார் அவர்களுக்கும் அவருடைய அன்பு மகன்களுக்கும் அவருடைய மைத்தினர் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களுக்கும் உலகம் முழுவதும் லட்சோப லட்ச தமிழர் உள்ளங்களில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பெற்ற அந்த மகத்தான மாமனிதர் நம்மோடு இல்லை. திரையுலகத்தில் தனக்கென்று ஒரு மிகப்பெரிய தனி இடத்தையும் தமிழ் சமூகத்தின் உள்ளத்தில் தனக்கென்று ஒரு மிகப்பெரிய இடத்தையும் உருவாக்கிவிட்டு இன்றைக்கு கேப்டன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். உலகம் முழுவதும் தமிழர்கள் அவருக்காக கண்ணீரஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கேப்டன் அவருடைய தியாகமும் அவருடைய அர்ப்பணிப்பும் அவருடைய உழைப்பும் அவர் செய்த தொண்டும் மாந்த நேயத்தோடு மனித நேயத்தோடு ஏழை எளிய மக்களை அணுகி தாம் வாழ்கின்ற காலத்தில் லட்சக்கணக்கான மக்களின் பசிப்பிணியை போக்கிய மகத்தான கலைஞன். அவர் புகழும் அவருடைய இந்த அரவணைப்பும் எல்லாரிடத்திலும் அவர் செலுத்திய அன்பும் காலத்தால் அழியாத ஒரு மிகப்பெரிய இடத்தை தன் வாழ்நாளில் பெற்ற கேப்டன் அவர்கள். அரசியல் களத்தில் நாங்கள் எதிரும் புதிருமாக இருந்தோம். சட்டப்பேரவை உறுப்பினராக உள்ளே அமர்ந்து அங்கு என்னோடு அவர் பேசியது, ஒரு குழந்தை போல் நடந்து கொண்ட விதம், அதையெல்லாம் பார்க்கின்ற போது எங்கள் நெஞ்சம் கனக்கச் செய்கிறது. கேப்டன் அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்ட தருணத்திலிருந்து அவருடைய துணைவியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவரை ஒரு குழந்தை போல் பார்த்து கொண்ட ஒரு மகத்தான ஒரு தாயாக அவர் எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொண்டும் இயற்கை நம்மிடமிருந்து கேப்டன் அவர்களை பிரித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலகம் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான தமிழர்கள் திரண்டு வந்து கட்சி, சாதி, மதம், அரசியல் மாச்சரியங்கள் இவற்றையெல்லாம் கடந்து அந்த நல்ல மனிதனை, அந்த நல்ல சிந்தனையாளனை, நல்லெண்ணம் கொண்ட ஒரு மகத்தான தலைவனை எண்ணி கண்ணீர் கடலில் இன்றைக்கு தமிழகத்தின் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பிரமுகர்களும் கண்ணீர் சிந்துகின்ற அந்த கோடிக்கணக்கான இதயங்களின் மனம் கவர்ந்த அந்த மகத்தான மாமனிதனுக்கு எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த எங்கள் உணர்வுபூர்வமான வீர வணக்கத்தை செலுத்தி அவரை வாடும் லட்சோப லட்ச தேமுதிக தொண்டர்களுக்கும்
எங்கள் ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.